மே கமின் சார்? எஸ் கம் இன். வாங்க தாத்தா. அதே பழைய ஆஃபீஸ், அதே பழைய ஃபைல், அதே பழைய பிரின்சிபல் வித் பழைய துருப்பிடிச்ச கண்ணாடி. சார் வணக்கம் சார். எஸ் வணக்கம். உட்காருங்க. தாத்தா உட்காரு தாத்தா. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? என்னப்பா காலங்காத்தால இப்படி அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ சாரி சார். நீங்க இன்னும் இங்கே தான் பிரின்சிபலா இருக்கீங்களா கேட்டேன் சார். அதுக்குள்ளார டங்க் ஆஃப் த ஸ்லிப் ஆஃப் த டங்க். சாரி சார். அது சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. சார் எங்களை யாருன்னு வச்சு என்ன தெரியலையா சார்? தெரியலையேப்பா. அச்சுச்சோ, நான் தான் சார் சரவணன். எந்த சரவண? அதான் சார் ஒரு தடவை மேல்மாடி டியூப்லைட் உடைக்கிறோம்னு சொல்லி கல் எடுத்து விட்டு உங்க மண்டையை உடைச்சனே, அந்த சரவணன். அட பாவி, நீயா? நானே. சரி, இப்போ எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை சார். நமக்கு காலேஜ், கோயில், ப்ரொஃபஸரே தெய்வம். அதான் கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே தெய்வத்தை கும்பிட்டு போகலான்னு வந்தேன் சார். சரி, கும்பிட்டாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? மூலவரே நீங்கள் தானே சார். உங்களை பார்க்காம எப்படி சார் கிளம்புறது? அதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே சில டீட்டெயில்ஸ் கேட்டு போகலான்னு வந்தேன் சார். என்ன டீட்டெயில்ஸ்? அதாவது சார், பிகாமில் நான் போட்ட அரியர்ஸ்லாம் எழுதி கிளியர் பண்ணலான்னு வந்தேன் சார். அதற்கான ப்ரொசீஜர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வெரி குட். இப்பெல்லாம் அரியரோட காலேஜை விட்டு வெளியில போன பசங்க அதை கிளியர் பண்ணணுங்கிற யோசனையே இல்லையே. பட் இத்தனை வருஷம் கழிச்சு அரியர்ஸை கிளியர் பண்ணணும்னு வந்திருக்க பாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். சரி, மொத்தம் எத்தனை பேப்பர் அரியர் வச்சிருக்க? மொத்தம் எத்தனை பேப்பர் சார் பிகாமில் இருக்கு? மேஜர் நான் மேஜர் ரெண்டும் சேர்த்து மொத்தம் 25 பேப்பர் இருக்கு. அப்ப அந்த 25 பேப்பர் அரியர் வச்சிருக்கேன் சார். அட என்னப்பா நீ? அப்ப 3 வருஷமா காலேஜ்ல என்னதான் பண்ண? அதான் சார் எனக்கும் தெரியல. அது வந்து சார், முதல் வருஷம் காலேஜில் கூட படிக்கிறவங்க எல்லாரும் புதுசுன்றனால ஃபர்ஸ்ட் இயர்ல என்னால் சரியா படிக்க முடியல சார். 2வது வருஷம் எல்லாரும் கூடயும் கொஞ்சம் நல்லா பழகி மிங்கில் ஆயிட்டேன். அவங்கள மீறி என்னால் படிக்க முடியல சார். அப்ப 3வது வருஷம் என்ன பண்ணீங்க தம்பி? காலேஜ் லைஃப்க்கு வந்து எண்டு கார்டு போடுற கடைசி வருஷம் சார். காலேஜ் லைஃப் முடிய போதேன்ற ஃபீலிங்ஸில் இருக்க ஒருத்தனால எப்படி சார் நிம்மதியாக படிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதான் ஃபைனல் இயர்லையும் நான் படிக்கல சார். இப்பவாச்சும் கிளியர் பண்ணணும்னு வந்தியே. ஆமா, இவர் யாரு? இவர் என்னோட தாத்தா சார். ஓஹோ. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் சார், பாவம். ஓ சரி, நீ டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் போய் எக்ஸாம் ஃபீஸை கட்டிடு. எக்ஸாமுக்கு உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இந்த தடவை நீ கண்டிப்பா எக்ஸாம் எழுதலாம். ஓ, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ சார்? ஒரு பேப்பருக்கு 450 rupees. அப்ப 25 பேப்பருக்கு எவ்வளவுன்னு நீயே கால்குலேட் பண்ணிக்க. 450 into 25 is equal to... ஏம்பா இதெல்லாம் நமக்கு வராதுல்ல. அதான் அந்த ஃபோனை எடுத்து கால்குலேட்டர்ல போடு. அதுவும் சரிதான். ஓகே சார், கட்டிடலாம் சார். சார், எனக்கு கூட பியூசில 2 பேப்பர் கிளியர் பண்ண வேண்டி இருக்கு. நாட்டுக்காக சேவை செய்யறதுக்காக ராணுவத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் மாட்டிக்கிட்டேன். அதனால என்னால் கிளியர் பண்ண முடியல. நானும் என் பேரன் கூட சேர்ந்து அதை எழுதிடலாமா சார்? சார், பியூசிலாம் இப்ப கிடையாது சார். அப்ப நான் பியூசில பாஸ் ஆகவே முடியாதா? சரவணா, என்னப்பா இது? உங்க தாத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் சொன்னனே சார், அவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு. அவர் இப்படிதான் சார் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் கட்டிடுறேன் சார். எக்ஸாம் ஃபீஸையும் கட்டிட்டு எக்ஸாமையும் சிறப்பாக பண்ணிடுறேன் சார். ஓகே சரவணா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்யூ சார். நைஸ் மீட்டிங் யூ சார். வெரி நைஸ் டு மீட் யூ சார். அப்படியே தாத்தாவே நல்ல டாக்டர் கிட்ட காட்டு. கண்டிப்பாக காமிச்சிடுறேன் சார். வாங்க.